இங்க ஒவ்வொரு மனுஷனும் அரசியல் பேசணும். நம்ம அப்படி அரசியல் பேசல அப்படின்னா நாம எந்த அரசியலை வெறுக்கிறோமோ அந்த அரசியலால் ஆளப்படுவோம். நாம இங்க வாங்குற ஒவ்வொரு லஞ்சமும் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு ஒரு வியூ 1000 ரூபாய் காசு கேட்கிறாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம ஒரு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்குறோம் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு நம்ம எப்படி அடிமைப்பட்டு இருக்க போறோம். நாம திங்கிற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, படிக்கிற கல்வி, உடம்புக்கு தேவையான மருத்துவம், இது ஒன்னாவது நமக்கு தரமா கிடைக்குதா? காரணம் நாம வாங்குற லஞ்சம், நாம செய்யற ஊழல். இங்க அரசு அதிகாரிகள் மட்டும்தான் ஊழல் பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நாமளும் ஊழல்வாதிகள் தான். இங்க ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம மாறினாதான் அது மாறும்னு நினைக்கணும். நாம மாறுவோம், இந்த அரசியலை மாற்றுவோம். இந்த ஒரு முறை நம்ம லஞ்சம் வாங்காம ஒரு சில பேர் லஞ்சம் வாங்கியிருப்போம். பல கைகள் இங்க ஊழலற்ற கைகளாக தான் இருக்கும். இருந்தாலும் நாம நாளைக்கு ஓட்டு போடுறப்ப அந்த கையை கழுவிக்கிட்டு உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அடுத்த 5 வருஷம் நாம ஒரு நல்லாட்சியின் கீழே வாழுவோம், ஆளப்படுவோம். நாம் வெறுக்கும் அரசியலால் ஆளப்பட வேண்டாம், நாம் விரும்பும் அரசியலால் ஆளப்பட வேண்டும்.